குட்பேட் அக்லி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் பேசியன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நான் சொல்ற ரிவ்யூ வச்சு அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நீங்க அஜித் ஃபேனா இருந்தா தயவு செஞ்சு கடிச்சு வச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். அது என்னன்னா, நீங்க ஒரு வெறித்தனமான அஜித் ஃபேனா இருந்தா இப்பவே லைக் பட்டனை தட்டி விடுங்க. அஜித் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த குட் பேட் அக்லி படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க நேர வீடியோக்குள்ள போயிடலாமா? தல ஃபேன்ஸ் மட்டும் இந்த படத்தை பார்த்தா போதுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்தோட கதை என்னன்னா, கதை இங்க இருக்கு, படம் புள்ள ரெஃபரன்ஸும் பில்டப்பும் தானே இருக்குது. சரிப்பா, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்டா, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த கதை இப்ப சூடு பிடிக்கும் அப்ப சூடு பிடிக்கும்னு பொறுமையா உட்காந்துட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்க மண்டை சூடு பிடிச்சதா மிச்சம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன் ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது இந்தியன் படத்தோட கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ் எல்லாம் காப்பி அடிச்சா கண்டுபிடிச்சு போடுவாங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ஸோட சீன் எல்லாம் எடுத்து இந்த படத்தை ஒட்ட வச்சிருக்காரு ஆதித்ய ரவிச்சந்திரன். அதாவது இந்த கொரியன் கேங்ஸ்டரு, அமெரிக்கன் கேங்ஸ்டரு, ரஷ்யன் கேங்ஸ்டரு, இந்த மாதிரி பல்வேறு வெரைட்டியான கேங்ஸ்டர்ஸோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம தல அஜித்துக்காக குட் பேட் அக்லில பிரசன்ட் பண்ணிருக்காரு நம்ம ஆதித்ய ரவிச்சந்திரன். இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது வெயிட் என்னன்னு. நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், தல அஜித் அவர்களோட பில்லா, தீனா, அமர்கலம், வாலி இந்த படங்கள் எல்லாமே தல அஜித் அவர்களுக்கு மாஸ்டர் பீஸான படங்கள். இந்த படத்தோட ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த 4 படங்களோட முக்கியமான சீன்கள் எடுத்து ஒரு படமா ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த படத்தை பார்க்கணும்? அதுக்கு நாங்கள் தலையோட அதுவும் ஃபுல் ஸ்டோரி லைன்ல இருக்க பழைய படங்களே பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்றலாம் இன்னைக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க. தல அஜித் அவனோட ஃபேன்ஸே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு லியோ 2, விக்ரம் 2 இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணா யாராவது ஒருத்தங்க இந்த ஃபேன் மேடு ட்ரெய்லரு மூவிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் பழைய படங்களோட முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு குட்டி படமா இல்லை ஒரு ட்ரெய்லரா அவங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. இந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி போடுறதுனால எனக்கு அப்படி ஆதித்ய ரவிச்சந்திரன் பண்ணாவோ ஏதாவது யூடியூப் சேனல்ல உட்காந்து பார்த்துட்டு போற போறது, இந்த மாதிரி பண்ணா கூட நல்லா இருக்கே, நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு பண்ண மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை தான் ரெஃபரன்ஸ் பேர்ல இந்த மாதிரி தக்கை உரைக்கி இழுத்துட்டு போனீங்க, பாட்டையாவது ஒழுக்கமா போட்டீங்கன்னு கேட்டா பாட்டு 2 பாட்டு கொஞ்சம் ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. மீதி பாட்டு எல்லாமே பழைய பாட்டு தான். அதுவும் பழைய பாடல்கள் அப்படியே ஃபுல்லா ஆக்ஷன் சீனுக்கு எடுத்து போட்டுருக்காங்க. ஆக்ஷன் சீனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த பாட்டை விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு நம்ம தல அஜித் அவர்கள். அந்த மாதிரி 5 சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இளவி இதோ சாங்ல எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீனுக்கு பின்னாடி எல்லாம் இந்த பாட்டை போட்டுட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. யாரு? அந்த பழைய மியூசிக் டைரக்டர்ஸ். நம்மால் இல்லை, நம்மால் காத்திட்டு நடிச்சிருக்காரு. சரி, இந்த மாதிரி ஜி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கலக்கம் கலக்கியிருக்காரு. அவர் மேல தப்பே கிடையாது. ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் உட்கார வச்சு எனக்கு பழைய பாட்டை போட்டேனும் அம்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஜி பிரகாஷ் எந்த யுகமும் பார்க்காம சரி நம்ம மியூசிக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருந்தாலும் பழைய பாடல்கள் போடுவோம், இதுதான் நம்ம மார்க்கெட் இறங்கிட போது நம்ம யாரு என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஜி பிரகாஷும் அக்செப்ட் பண்ணிட்டு பழைய பாடல்களை தன்னோட மியூசிக்ல அப்ளை பண்ணியிருக்காரு. எப்ப டைரக்டர்ஸ் உங்களோட உருட்டுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கீங்களே, அது என்னது? ஃபேன் பாய் சம்பவம். உண்மையான ஃபேன் பாய் சம்பவம் என்னங்கிறத சொல்ற கேளுங்க. அதாவது ஃபேன் பாய் சம்பவம்னா நமக்கு பிடிச்ச ஹீரோவை நம்மளோட ஓன் ஸ்டோரியில
நடிக்க வச்சு அவங்ககிட்ட இருக்கிற திறமையெல்லாம் புழிஞ்செடுத்து இன்ச் பை இன்ச்சா ஃப்ரேம் பை ஃப்ரேமா ரசிச்சு ரசிச்சு அவர் ஒரு விஷயம் பண்ண வச்சு எடுக்கிறவர் தான் வந்து ஃபேன் பை சம்பவம். அதுதான் வந்து 2 பேர் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம கார்த்திக் சூப்பராஜ், லோகேஷ் கனகராஜ். பேட்டன் ஒரு படம், விக்ரன் ஒரு படம். இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா ஒரு ஃபேன் பைனா இவன் தான்டா ஃபேன் பை அப்படிங்கிற அளவுக்கு படத்தை எடுத்திருப்பாங்க. அதுவும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களோட வெளித்தரமாக ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அப்படிதான் வந்து இந்த ஃபேன் பை சம்பவம்னு சொல்லி 2 சம்பவங்கள் மாசான சம்பவங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்துலையும் கூட சேர்த்துக்கலாம், விஜய் வச்சு நிறைய படம் பண்ணிட்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பழைய படங்களோட ரெஃபரன்ஸை எடுத்து அந்த சீனை கொண்டு வந்து போட்டு அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம்லப்பா, புதுசா ஏதாவது பண்ணீங்களா? பண்ணலையே. இதுதான் ஃபேன் பை சம்பவத்துக்கு உண்டான உதாரணங்கள். இத பாரு தேவாரா, கொரோனா நினைச்சா பட்டன் கொள்ளணும், சும்மா பேசிட்டே இருக்க கூடாது. ஆனா நம்ம தல அஜித் அவரோட ரொம்ப பாவங்க. இந்த டைரக்டர் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, அந்த டைரக்டர் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி இந்த டைரக்டர் தான் வந்து நம்ம அஜித் சாரை வச்சு செஞ்சுட்டாரு. கம்மனு நம்ம அஜித் அவர்களை கொண்டு போய் அட்லிட்டு விட்டுறணும். அப்பதான் அட்லி வந்து எங்க பெரியவனை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிடுவாரு, பெரிய ஹிட் கொடுப்பாரு. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். நிறுத்து, என்னடா லைட்டா விஜய் வாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. நம்ம அணிலும் கிடையாது, ஆமியும் கிடையாது. அது என்னன்னா வந்து இந்த விஜய் ரசிகர்கள் இப்போ ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து அரசியல குதிச்சிட்டாரு இல்லையா, அதனால அஜித்தோட ரசிகரோட ஃபேன்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லையா, ஓட்டு முக்கியம் இல்லையா, அதனால விஜய் சார்பாக எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தல அஜித் அவர்களின் குட் பை அக்லி படம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் போஸ்டும் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு கலப்பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஆழமா யோசிச்சு இவங்க ஓட்டலும் முக்கியம்பான்னு சொல்லிட்டு மேல இடத்துல இருந்து ஏதாவது இது வந்திருக்கும் போல, செய்தி வந்திருக்கும் போல. அதனால இன்னைக்கு விஜய் ரசிகர்கள்லாம் அஜித் ரசிகருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அஜித் படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, அது விளம்பரம் பண்றாங்க சோசியல் மீடியால. அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவை ஒரே ராயலமா இருந்தது, ஒரே என்ன சொல்ற வெட்டுக்குத்தா இருந்தது. இஷ்டத்துக்கு சகட்ட மெனுக்கு திட்டிட்டு கிடந்தாங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணன் பியாட்ட தோல்நலை போட்டு பாமச்சா படத்துக்கு போனாங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு சமுதாயத்துல மாற்றம் நடந்திருக்குது. எதனால? அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்றதுனால. எந்த அளவுக்கு உலகம் மாறிடுச்சுன்னு பாருங்க. காலக்குடும்படா. அதுக்கப்புறமா எனக்கு இந்த படத்துல ஒரு சின்ன லாஜிக் இடிச்சுட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏகாவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் வந்து எல்லாருமே பில்டப் பண்றாங்க, வரவும் போறோம் எல்லாருமே பில்டப் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டரை எப்படி வந்து அர்ஜுன் தாஸுக்கு தெரியாம போச்சு? அர்ஜுன் தாஸ்க்கு ஏகேனா யாருன்னு தெரியாதா? அப்படிதான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா ஒட்டலியே இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்னா சின்ன ஒரு ரவுடிக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அவன் ஒரு பெரிய கேங்ஸ்டரா, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அர்ஜுன் தாஸ் கோட்டை தெரியாம போச்சு? என்னப்பா ரைட்டிங்ல ஏதாவது சோபிடுங்களா? என்ன இது? ஓகே, இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே வந்து ஜெனரல் ஆடியன்ஸோட புலம்பர்கள். இப்போ நம்ம ஒரு தலை ஃபேனா இந்த படத்தை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போறோம், அனலைஸ் பண்ண போறோம். தலை ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இன்ச் பை இன்ச்சா ஃப்ரேம் பை ஃப்ரேமா தலைய சூப்பரா காமிச்சிருக்காரு ஆதித்ய ரவிச்சந்திரன். அதாவது எதுக்காக பழைய படங்களோட ரெஃபரன்ஸை எடுத்திருக்காருன்னா, பழைய படங்கள்ல தல அஜித்தோட மாஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வேண்டி ரீக்ரியேட் பண்ணி திரும்பவும் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபேன் பை மூமெண்ட்டை இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த படத்துல தலையோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆதித்ய ரவிச்சந்திரன் என்ன சரியா? சரி, அதுக்கப்புறமா ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, தல அஜித் அவர்கள் அதாவது ஏங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர். அப்படி இருக்கும்போது நம்ம திரிஷா அவர்களுக்கும் தல அஜித் அவர்களுக்கும் மேரேஜ் ஆன கையோட குழந்தையும் பிறக்கும். குழந்தை பிறந்த திரிஷா அவர்கள் வந்து அஜித் அவர்களை வெறுக்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க. என் குழந்தைய நீ பார்க்க வராத அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து திருத்தி வா, நல்லானா வா, அதுக்கப்புறம் வந்து என் குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறேன். அதை ஏத்துக்கிட்ட நம்ம ஏகே அவர்கள் வந்து குட் ஆயிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போய் 18 வருஷம் கழிச்சு தன்னோட பையனை பார்க்க ஒரு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது அங்க பையன் ஆப்போசிட்டா அவனும் ஜெயிலுக்கு போறான். ஏன்னா இப்பதான் நம்ம ஜெயில இருந்து பையனை பார்க்க வர்றோம், பையன் திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டானே, என்ன பிரச்சனை, யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு
பொய் கேஸ் போட்டு நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்பவும் புட்டான்னு ஒரு பேடா மாறுறார். பேடா மாறி எல்லா பிரச்சனையும் அடிச்சு நொறுக்கி தூள் கிளப்பி அதுக்கப்புறமா கடைசியா அக்ரியை மாறிட்டார். என்னடா குட்டா வந்து பேடா வந்து இந்த அளவுக்கு அக்ரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஆனா இந்த படத்துல இந்த அப்பா பிஏ சென்டிமெண்ட் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் ஒரு மைனஸ் ஆகுது. சென்டிமெண்டடா முக்கியம், படத்தை பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தலைக்கு மெருகேத்திட்டே இருக்காரு. அங்க ஒரு நம்ம சென்டிமெண்ட் கிடைக்க உட்காந்து அழுகலாம் அப்படின்னு சொல்லி கட்சிப்படுத்தோம்னா அதுக்கு வச்சு இந்த கத்த விட்டாரு. அப்படிதான் வந்து இந்த புல் புறமே வந்து இருந்துச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அக்கா த்ரிஷக்கா இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. தல அஜித் அவர்களோட அடிக்கடி சண்டை போட்டு இருக்காங்க. ஏன் ஒய் ஏகேவை பிடிக்காத யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஓம் வாய்ஸ்ல வேற பேசி நடிச்சிருக்காங்கப்பா. அதுக்காகவே வந்து வாய்ஸ் கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க. சரி, அதுக்கப்புறமா இந்த படத்துல நம்ம அர்ஜுன் தாஸ் தான் வந்து அஜித்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு. நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அர்ஜுன் தாஸுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் அருமையா யூஸ் பண்ணியிருக்காரு. தலையை விட சூப்பரா இருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ். அதனால அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு அற்புதமான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நடிச்சிருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ். அதனால அர்ஜுன் தாஸ்க்கு இதுக்கு மேல பட வாய்ப்பு குவிய போகுது. ஹீரோவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து அர்ஜுன் தாஸோட நடிப்பு வந்து இருந்துச்சு. படத்தை பாருங்க புரியும். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். அதுக்கப்புறமா அந்த பிரியாவாரி இருக்காங்களே, அவங்க இந்த படத்துல அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க, அழகா காமிச்சிருக்காங்க, அவங்களும் அழகா நடிச்சிருக்காங்க. அதனால பிரியாவாயிருக்கும் இந்த தமிழ் படங்கள்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் படம் என்ன, சவுத் இந்தியன், ஹிந்தி, ஹாலிவுட், பாலிவுட் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு துல்லியமா சூப்பரா காமிச்சிருக்காங்க நம்ம பிரியாவாயிர. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்துல. ஆனா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து வேணுனே பில்டப்ல வச்ச மாதிரி இருந்தது. யாருக்கு பில்டப், ஏகேக்கு பில்டப் கொடுக்கறதுக்காகவே ஒரு சில கேரக்டர் வம்படியா கொண்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். அதனால அதை சொல்லித்தான். உதாரணத்துக்கு நம்ம யோகி பாபு, அப்புறம் இந்த மலையாள நடிக்கிற ஒரு பேர் கூட சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஹிந்தியில ஒரு ஆக்டர், அவர் பேரும் நம்மளுக்கு தெரியாது, உண்மைத்துறையணும்ல, அவங்கள யாருன்னே தெரியாது. ஆனா அவங்களோட ஒரு பில்டப்புனே வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு டக்குன்னு போற மாதிரி வச்சிருந்தாங்க. எதுக்கு இத்தனை பில்டப்? யாருடா? How do I tell you? இத்தனை கேரக்டர்கள் வந்து பில்டப் கொடுத்தாலும் இந்த படத்துல கதை இல்லை. கதை இல்லாதனால அத்தனை பில்டப்புகளும் வேலை செய்யல. என்ன ஏகேக்காக, அதாவது அஜித் குமார் அவர்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஃபுல்லா வந்து இந்த படத்தோட பேக் போன இருக்கிறது அஜித் அவர்கள் மட்டும்தான். அவரோட ஒரே இமேஜுக்காகத்தான் இந்த படம் வந்து ஹிட் அடிக்க போகுது. ஹிட் ஆக போதும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. 1000 கோடி வசூல் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா தெரியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஏகே அவர்களோட ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம், ஃபேன் பை மூமெண்ட்ஸ். அதனால ஒரு 10 நாளைக்கு ஃபேன்ஸான வெறித்தனமா போய் பாட்டுருப்பாங்க. 16வது நாள் யார் இருப்பா? ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் இருப்பா. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னடா பில்டப்பாகவே இருக்குது, ஐயோ சுற்றி அஜித்தே காட்டுறாங்களே கதையில்ன்ட்டு போர் ஆகிடுச்சிடும். அதனால இந்த படம் மேக்ஸிமம் பெரிய அளவில் ஓடு கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத சத்தியமே எதிர்பார்க்க முடியும். ஓகே, இந்த படத்தோட ஹைலைட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. அஜித் அவர்களை காட்டின விதமும் சரி, மற்ற லொக்கேஷன்ஸ் காட்டினது சரி, இந்த ஃபைட் சீக்வன்ஸு, எடிட்டிங்கு, இது எல்லாமே வந்து சூப்பர் மாஸாக ஒரு மிக்சராக இருந்துச்சு. அதனால சினிமோட்டோகிராஃபி வேற லெவல். அதுக்கப்புறம் மியூசிக் அதோட வேற லெவல். ஜி பிரகாஷ்க்கு இந்த படத்து மூலமா ஏதாவது ஒரு அவார்டு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அந்த அளவுக்கு மியூசிக் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. என்னதான் பழைய பாடல்கள் கொண்டு வந்து அப்படியே வச்சிருந்தாலும் அவருக்குன்னு உண்டான ஒரு தனித்தன்மையா பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஸ்கோரை போட்டு அல்லன்னு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல ஜி பிரகாஷ் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டு கொடுத்துட்டாரு நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவலில் ஒவ்வொரு பஞ்சையும் வித்தியாசமா இருந்துச்சு. சூப்பரா வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டிங் எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. யாரோ ஒரு புது எடிட்டர்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து ஒவ்வொரு சீனையும் அப்படியே கேட்சியா கட் பண்ணி நம்மளுக்கெல்லாம் வந்து டக்குன்னு ஸ்கிரீன் வந்து ஓடிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படம் விறுவிறுன்னு போறதுக்கு இந்த எடிட்டிங் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம். அதனால இந்த படத்துல
என்ன சொல்கிறது, இந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு அஜித் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் டிகே அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமே இருப்பீங்க. ஸோ நான் சொன்ன ரிவ்யூ எப்படி இருந்தது, உங்களுக்கு இந்த ரிவ்யூ ஓகேவா இல்லை ஓவராக பில்டப் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். திட்டம் நினைச்சாலும் சரி, இல்லை அப்ரிஷியேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட எண்ணங்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு தான் ஒரு கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சு குத்த வச்சு உட்காந்துருக்கேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு ட்ரோ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை அஜித் ரசிகர்கள், வெறித்தனமான அஜித் ரசிகர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வாங்க. காசா பணமா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி மறக்காமல் லைக்கை போட்டு தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் காணணும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.